தினம் ஒரு நோயில இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஸார்டர் ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா. இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சடன் சிவியரான ஃபேஷியல் பெயின். அதாவது நம்மளோட ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு சென்சேஷன் குடுக்கறதுக்கு ஒரு நர்வ் இருக்கு. அதுக்கு பேரு ட்ரைஜெமினல் நர்வ். அந்த நர்வ்ல ஏற்படக்கூடிய டேமேஜ்னால தான் இந்த டிசீஸ் வந்து ஏற்படுது. இதனால பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேஸ்ல வந்து சிவியரான ஒரு பெயின வந்து ஃபீல் பண்ண முடியும். பெயின்னா நார்மலான பெயின் கிடையாது. ரொம்பவே சிவியரான தாங்க முடியாத பெயின். ஈவன் அந்த பெர்சன் வந்து பெயின் தாங்க முடியாம அவங்களோட பொசிஷன்ல இருந்து அவங்க வந்து கீழ உட்காந்து அழுகுற நிலைமைக்கு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான பெயின் வந்து வரும். அண்ட் இந்த பெயின் பார்த்தீங்கன்னா, நார்மலா இந்த டைம் தான் வரும் அப்படின்னு கிடையாது. இட் கேன் காஸ்ட் பை எனி ட்ரிகர்ஸ். இல்ல சம்டைம்ஸ் ட்ரிகர் இல்லாம கூட இந்த பெயின் ஸ்டார்ட் ஆயிடும். ஒரே நாள்ல ஒரு சில பெர்சனுக்கு 2, 3 தடவ ஏற்படலாம். ஈவன் சம்டைம்ஸ் வந்து ஒரே நாள்ல 100 தடவ கூட இந்த எபிசோட்ஸ் வந்து வரும்னு சொல்றாங்க. எபிசோட் மீன்ஸ் அந்த பெர்சனுக்கு இந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல இருந்து அதிகபட்சம் 2 மினிட்ஸ் வரைக்கும் வரும். ஸோ இது வந்து ஒரு எபிசோட். இது ஒரு நாள்ல 10 டைம்ஸ் வரலாம். இல்ல சம் பீப்பிள்க்கு வந்து அதிகமா கூட 100 டைம்ஸ் லைக் 80, 90 அந்த மாரி அதிகப்படியான அளவு கூட அதிகப்படியான எபிசோட்ஸ் கூட இதில வந்து ஏற்படலாம். ஸோ அவ்வளோ எபிசோட்லயுமே சிவியர் பெயின் வந்து அவங்க தாங்க வேண்டிய ஒரு மோசமான சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ இந்த டிசீஸ் வந்து ரொம்ப நம்மளோட ஹியூமன் பாடியில பார்த்தீங்கன்னா, ஏற்படக்கூடிய ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு டிசீஸ்ன்னு இத சொல்லுவாங்க. ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா. அண்ட் இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியால பார்த்தீங்கன்னா, இந்த மார்ஃபின் அந்த மாரியான ஒரு சிவியரான ட்ரக்ஸ் அதாவது ரொம்பவே ஒரு ஹைலி எஃபெக்டிவான அனால்ஜெசிக் ட்ரக்ஸ் எல்லாம் கூட வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா. சிம்ப்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பெயின் வந்து ஏற்பட்டுட்டே இருக்கும். அண்ட் பீரியாடிக்கா ஏற்படும். அண்ட் பெயின் எங்கே ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேஸில ஏதோ ஒரு சைடில தான் வந்து அதிகப்படியா ஏற்படும். பட் சம் பீப்பிள்ல பார்த்தீங்கன்னா 2 சைடுமே அஃபெக்ட் பண்ணலாம். ஆனா யூசுவலா பார்த்தீங்கன்னா, பெயினு ஏதோ ஒரு சைடு அதுவும் ஷார்ப்பா ஒரு ஒரு பகுதிய நோக்கி சிவியரான பெயின் வந்து ஏற்படும். அண்ட் இந்த பெயின் பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சா எப்படி ஃபீல் ஆகுமோ, அந்த மாரி வந்து ஃபேஸ்ல ஃபீல் ஆகும். அண்ட் ஃபேஸ்ல பர்ட்டிகுலரா எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோயர் ஜா. ஸோ ஜாவோட லோயர் பகுதி தான் வந்து அதிகமா பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஸோ சிம்ப்டம்ஸ் இதுதான். அண்ட் காசஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு பர்ட்டிகுலர் காசுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைஜெமினல் நர்வ் இது வந்து ஒரு கிரேனியல் நர்வ் 5. இந்த நர்வ் வந்து டேமேஜ் ஆகுறதுனால தான் இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா வந்து ஏற்படுது. அண்ட் மோஸ்ட் காமனான காஸ் என்ன இந்த டேமேஜுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நர்வுக்கு பக்கத்தில ஒரு பிளட் வெசல் இருக்கும். இட் மே பி ஆர்டரி ஆர் வெயின். அது வந்து இந்த நர்வ போட்டு கம்ப்ரஸ் பண்ணிடும். அப்படி பண்றதுனால அந்த நர்வ் வந்து டேமேஜ் ஆகி அதோட வேலைய ஒழுங்கா செய்ய முடியாம போகலாம். ஸோ இதனால தான் இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாங்கிறது வந்து ஏற்படுது காமனா. இது இல்லாம கூட அதர் காசஸ் பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்ஸ் வித் கேன்சர், இல்ல மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ், இல்ல சிஸ்ட் இந்த மாரியான டிசீஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்ல ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா ஏற்படுறதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா பத்தின ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன். இதே மாரி இன்னொரு வீடியோட டுமாரோ மீட் பண்றேன். அண்ட் இதே மாரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்கறதுக்கு சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.